இன்றைக்கி இந்த சாதம் அண்டு ரசம் வச்சுருந்தோமா மக்களே, அதற்கு இப்போ வந்து கொஞ்சம் பருப்பு பொடி பண்ணுறேன். சாதத்தில் பருப்பு பொடி மாதிரி போட்டு சாப்பிட. இதுக்கு முன்னாடி தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ரசம் பண்ணிகிட்ருக்கச்ச. சும்மா என்னுடைய மனசில் உள்ளதெல்லாம் சொல்லிக்கிட்டே அப்படியே அந்த ரசத்தை பண்ணிகிட்ருந்தேன். அதை உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இப்போ இதில் வந்து என்ன போட்டிருக்கோன்னா, கொஞ்சம் துவரம்பருப்பு, கொஞ்சம் ஒரு 1 ஸ்பூன் உளுந்து, அப்புறம் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் இருக்கு இல்லையா, துவரம்பருப்பு கொஞ்சம் போட்டிருந்தேன், கொஞ்சோண்டு உளுந்து, சும்மா இவ்வளோதான், இவ்வளோண்டு உளுந்து, அப்புறம் ஒரு 2-3 பச்சை மிளகா. இந்த பச்சை மிளகா தான் மக்களை யூஸ் பண்ணுறேன். இந்த பச்சை மிளகா பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாது ப்ரீமியம் குவாலிட்டி ஹோல் சில்லி 200 கிராம்ஸ் 7 ounce. இது எவ்வளோவுக்கு வாங்கினேன்னா $3.49 பக்கத்தில் உள்ள பட்டேல் பிரதர்ஸில். இது வந்து 200 கிராம் வாங்கினா லாபம் மக்களே. 100 கிராம் வந்து $299, 200 கிராம் $349. அதனால் 200 கிராம் வாங்கினேன். இப்படிலாம் நீங்களும் விலை பார்த்து வாங்குறதா இருந்தால் நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. நான் இப்படி தான், இன்னமும் இப்படி தான் விலை பார்த்து தான் வாங்குகிறேன் மக்களே, ஆல்வேஸ் அப்படி தான். ஓகே மக்களே, நீங்களும் அப்படின்னா பார்த்து சொல்லுங்கள், கமெண்ட்டில் எழுதுங்க. இப்போ இதில் வந்து சாதத்துக்கு பருப்பு பொடி, முதல்ல பருப்பு பொடி போட்டு கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற மக்களே. பொதுவாக துவரம் பருப்பும் பெருங்காயம், மிளகா வத்தல், உப்பு இவ்வளோ தான் ஆட் பண்ணுவோம் பொதுவாக. பட் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோமே அப்படின்ட்டு 1 ஸ்பூன் உளுந்தும் 1 ஸ்பூன் சென்னா தால், அதாவது கடலைப்பருப்பு, அதையும் ஆட் பண்ணியிருக்கிறேன். வழக்கமாக பண்ணுறத விட கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் என்னோடய வீட்டுக்காரருக்கு வந்து இந்த எள்ளு ஸ்மெல்லு ரொம்ப பிடிக்கும் மக்களே. எள்ளு பொடினா அவருக்கு ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவார். அதனால் ஒரு 1 ஸ்பூன் தான் எள்ளு இருந்துச்சு அந்த பேக்கெட்டில். அது அப்படியே சரி அவருக்கு அந்த ஃப்ளேவருக்கோசரம் அதை ஆட் பண்ணேன் இன்றைக்கி. இந்த இதுதான் மக்களே, 1 ஸ்பூன் தான் அந்த பேக்கெட்டில் இருந்தது. எள்ளு மிளகா பொடி, இட்லி பொடி பண்ணிட்டேன் அன்னைக்கு. இட்லி பொடி எள்ளில் பண்ணினோன்னா உடனே ஆகிடும் மக்களே. அது எப்படி தான் ஆகும்னு தெரியல, உடனே ஆகிடும் ஃபுல்லாக. அதனால் இப்போ இந்த எள்ளு கொஞ்சம் 1 ஸ்பூன் இருந்தது, அவருக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்ட்டு அதில் ஆட் பண்ணியிருக்கிறேன் மக்களே. ஆக்சுவலி பார்க்க போனீங்கன்னா அவர் காலையிலேருந்து எவ்ரிடே அவரோட ரொட்டீன் என்ன, சாப்பிட வேண்டியது, கோவப்பட வேண்டியது, சாப்பிட வேண்டியது, கோவப்பட வேண்டியது, இதுதான் அவருடைய ரொட்டீன். என்னுடைய ரொட்டீன் என்ன, இப்படி எதையாச்சும் ரெசிபியை பார்த்துப்பேன். ரெசிபி நானே தான் உருவாக்குறது, பார்க்கலாம் இல்லை, நம்மளே உருவாக்கி அப்படியே இந்த பொடி திரிக்கிறது, அந்த பொடி திரிக்கிறது, இதை சமைக்கிறது, அதை சமைக்கிறது, அப்படியே வாழ்க்கை ஓடுது மக்களே. நம்மளுக்கு இப்படி சமைச்சே பழகிருச்சு, அவருக்கு கோவப்பட்டே பழகிருச்சு. இதில் வேறு அங்கேருந்து ஏற்றி விடுவாங்க பாருங்கள், ஊர்லேருந்து இவரை, நீ உன் பொண்டாட்டியை நல்லா பார்த்துக்கிற, உன் பொண்டாட்டிக்கு நீ பயந்து நடக்கிற அப்படின்லாம் ஏற்றி விடுவாங்க பாருங்கள். அப்போ தான் காமெடியாக இருக்கும் மக்களே. இவர் எனக்கு பயந்து நடக்கிறாராம், இதெல்லாம் நான் எங்கே போய் சொல்கிறது மக்களே. நல்லா சாப்பிட்டு இழுத்து மூடி தூங்கின்னு இருக்கார் மக்களே. நீங்களே பாருங்கள், எங்கே காட்டுறது பாருங்கள் மக்களே, இழுத்து மூடி தூங்கின்னு இருக்கார் அந்த லாஸ்ட்டில் ஒருத்தர், அவர் தான் மக்களே. சாப்பிடுவார் தூங்கிடுவார், சாப்பிடுவார் தூங்கிடுவார். ஒர்க் ஃப்ரம் ஹோம் மக்களே, ஒர்க்கு ஃப்ரம் ஹோமு. ஆக்சுவலி இவருக்கு இதுதான் மக்களே ஒர்க் ஃப்ரம் ஹோம். டெய்லி நம்ம சமைச்சிட்டு ஏதாவது ஒரு கான்வர்சேஷன், லீட் கான்வர்சேஷன் பேசினா, ஓகே அவர் சொல்கிறாரு, புருஷனை குறை சொல்லாமல் போடு வீடியோவை அப்படிங்கிறாரு. லைக்ஸு வியூஸு வேணும்னா புருஷனை குறை சொல்லாமல் போடுங்கிறாரு. அதுவும் கரெக்டு தான் மக்களே. சினிமேட்டிக்காக எல்லாம் நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி போட்டால் தான் வீடியோஸ்க்கு வியூஸு வருது. நாங்கள் அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறோம், சந்தோஷமாக வாழ்கிறோம், எங்களை மாதிரி கப்பல் உண்டா மக்களே அப்படின்னா தான் லைக்ஸ் வீடியோஸ் வருது மக்களே. அது நல்லது தானே மக்களே. வீடியோவில் இப்போ பார்க்குறச்சே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒத்துமையாக இருக்கிறத பார்க்குறதுக்கே நம்மளுக்கே மனசு சந்தோஷமாக இருக்குது. இவர் இவ்வளோ நேரம் வாய் திறந்து இவர் பேசலை மக்களே, இப்போ தான் வாய் திறந்து பேசியிருக்காரு. ஸோ அதற்கே கடவுளுக்கு நன்றி சொல்லணும். இப்படி தான் சமைக்கிறதுக்கு இஷ்டப்படுறவங்க, இஷ்டப்படாதவங்க, சமைக்கணும் ட்ரை பண்ணுறவங்க, ட்ரை பண்ணாதவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. லைஃபே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் மக்களே.
இன்றைக்கி இந்த கிச்சன் இப்படி இருக்குன்னு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க மக்களே. நானே ஃபீல் பண்ணலன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி காலையில் நிறைய பொடி திரிச்சிட்டே இருந்தேன். வறுத்து வறுத்து ஒவ்வொரு பொடியாக திரித்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ அதில் கொஞ்சம் கிச்சன் இப்படி ஆகிடுத்து. தோசை வேறு ஊற்றினோமா அதெல்லாம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் அதனால் கிச்சன் அப்படி இருக்குது மக்களே. ஸோ நீங்கள் தயவுசெய்து கிச்சன் ஏன் இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இந்த பாத்திரம் ஏன் அப்படி இருக்குது அப்படின்லாம் கமெண்ட் போட்டுறாதீங்க மக்களே. நானே கஷ்டப்பட்டு அதாவது சமைக்கிறதுக்குள்ளே பசிச்சிடும் மக்களே. அதுதான் சொல்ல வரேன். சமைச்சு முடித்த உடனே பசிச்சிடும். என்ன பண்ணுறதுனே புரியல அதில். அது நமக்கு வயசானதுனாலயா, இல்லை வயசானதுன்னு நம்ம வாயாலே சொல்லக்கூடாதுங்கிறாங்க. வி ஆர் ஸ்டில் யங்னே சொல்லுங்கங்கிறாங்க. பாசிட்டிவாகவே பேசுவோம். ஓகேயா? வி ஆர் ஸ்டில் யங்னே சொல்லுங்கள். இன்றைக்கி ஒரு ஃபாக்ஸ் பார்த்தேன் மக்களே. காலையில் எந்திரிச்ச உடனே இந்த பக்கத்து வீட்டு லைட்டு வந்து ஆட்டோமேட்டிக் சென்சரில் எரியும். டக்குன்னு அந்த ஆட்டோமேட்டிக் சென்சரில் இருந்தால் டக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா ஃபாக்ஸு. ஏர்லி மார்னிங். நரி மூஞ்சில் முழிச்சா யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையாக எப்படி? பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னைய டே. நரி அழகாக இருக்குது மக்களே. நான் 2 தடவை பார்த்துருக்கேன். இன்னொரு தடவை இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷம் முன்னாடி அது கோயட் அப்படிங்கிறாங்க. அது நரி இல்லையா, அது கோயட்டுங்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தது நரி. ஏன்னா அது ஹைட் வந்து நாய் மாதிரி சின்னதாக இருந்தது, ரொம்ப ஹைட்டாக இல்லாமல். அது நரிங்கிறாங்க, ஃபாக்ஸுங்கிறாங்க. கோயட்டுனா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தது வந்து அப்படி கொழு 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 கொழுன்னு அந்த வால்லாம் பார்த்தீங்கன்னா குதிரை வால் மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே அந்த நரி. ஸோ அவ்வளோ அழகு அந்த நரி பார்க்கவே வந்து இதாக இருக்குது. கருகாமல் வறுக்க விடணும். பேச்சில் லைட்டாக கருகாயிடுச்சு. மக்கா அது என்ன சவுண்ட்? அது லேப்டாப்பா, தினமலரா? கொஞ்சம் இங்கே வந்துட்டா தினமலர், கிரிக்கெட் அது 2 தான் பார்ப்பாரு லேப்டாப்பில். ஒர்க் ஃப்ரம் ஹோம் மக்களே, ஒர்க் ஃப்ரம் ஹோம். அப்படி இல்லாட்டி இழுத்து மூடி தூங்கிடுவார். இதுதான் மக்களே ஒர்க் ஃப்ரம் ஹோம். நம்ம இங்கே உட்காந்து சமைச்சுட்டு இருப்போம். என்ன மக்கா? இல்லை ESPN கிரிக்கெட் சவுண்டு வந்துச்சு மாதிரி இருந்துச்சு. சரி, இந்த பருப்பு வந்து இன்னும் நல்ல வறுபடணும் மக்களே. நல்ல வறுபட்டதுக்கப்புறம் நம்ம இதை இந்த மிக்சியில் தான் போடணும். இந்த குஷினாட் மிக்சி இருக்குது பாருங்கள், இதில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கணும். சரிங்களா? குஷினாட்டில் போட்டால் தான் நல்ல மாவாக அந்த பருப்பு பொடி. இந்த திருப்பதியெல்லாம் போயிருந்தீங்கன்னா தெலுங்கானா சைடில் பருப்பு பொடி வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும், பார்த்துருப்பீங்க. அந்த பருப்பு பொடி நெய் ஊற்றி பருப்பு பொடி தருவாங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே நெய் இல்லை. இன்றைக்கி ஏதாவது ஒரு ஆயிலில் ஊற்றி நம்ம பருப்பை போட்டு விரவி சாப்பிட வேண்டியதான். பட்டர் இருக்குது, நெய்யெல்லாம் ஆக்கலை. சும்மா அந்த பட்டர் வந்து ப்ரெட்டுக்கு தடவுறதுக்காக அந்த பட்டரை யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த பட்டரை வந்து நம்ம அப்படியே லைட்டாக போட்டுக்க வேண்டியதான் இந்த சாதத்துக்கு. அப்படி இல்லாட்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்க வேண்டியதான். இவருக்கு இந்த வெள்ளைப்பூடு ஸ்மெல்லும் ரொம்ப பிடிக்கும் மக்களே. அதனால் வெள்ளைப்பூடு போட்டிருக்கிறேன். இந்த 3 வரமிளகா 3 தான் போட்டிருக்கிறேன். காரம் போரும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? சும்மா நானாக குத்து மதிப்பாக போடுறது தான் எல்லாமே. நானே க்ரியேட் பண்ணுற ரெசிபி தான் எல்லாமே இத்தனை வருடமாக. அவருக்கு நான் வீட்டில் என்ன பண்ணாலும் பிடிக்கும். ஏதோ நீ வீட்டில் மனசுக்குள்ளே என்ன நினச்சிட்டு இருப்பாருன்னு தெரியல. என்ன பண்ணாலும் நல்லா இருக்குன்னு பாரு. ஏதோ வீட்டில் பண்ணால் போரும்னு நினச்சி சொல்கிறாரா என்னன்னு தெரியல. நான் என்ன சமைச்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படிம்பாரு. எப்போ சொல்லுவார்னா, என்னை ஹோட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போ இன்னைக்கு அப்படின்னு சொல்லுவான் பாருங்கள். அப்போ சொல்லுவார், நீ சமைச்சா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு அப்படிம்பாரு. ஓகே மக்களே, இன்னும் வறுபடணுமா எப்படி? இந்த துவரம் பருப்பு நல்லா வறுபட்டால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது அப்படியே நம்ம லைட்டாக உப்பையும் பெருங்காயப்பொடியும் போட்டு அரைச்சி எடுத்துட வேண்டியதான் மக்களே. அவ்வளோதான். நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்வேஸ் ப்ரே காட் இன் த மார்னிங் அண்ட் இன் த ஈவினிங். கல்யாணம் ஆகலைன்னா கடவுள்கிட்ட நல்ல வாழ்க்கை துணை அமைகிறதுக்கு வேண்டிக்கோங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கை துணையோட காலையில்
இன்றைய நாள் நல்லா இருக்கணும். இன்றைக்கி நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு உங்கள் வாழ்க்கை துணையோடு சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி பண்ணுங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் கன்சர்ன்டாக இருங்க. கன்சர்ன்டுனா நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணுறீங்க, ஒரு முடிவு எடுக்கிறீங்க, சின்னதாக இருந்தாலும் கூட அது அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கன்சர்ன்டாக இருந்து நீங்கள் உங்கள் ஒய்ஃப் கிட்ட கேளுங்க, இப்படி நான் இது பண்ணலாமா, இந்த இந்த இதை இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமான்னு அவங்கள்ட்ட கேட்டு பண்ணும்பொழுது வாழ்க்கை இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். அதே மாதிரி எவ்ரி நைட் 1/2 hour மனதார கான்வர்சேஷன் பண்ணிவிட்டு கடவுளுக்கும் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். அந்த மாதிரி குடும்பங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல கடவுள் அருள் பெற்று நல்லா இருக்கிறாங்க. புரியுதா? ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் மனதார கன்சர்ன்டாக இருந்து, எஸ்பெஷலி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட கன்சர்ன்டாக, நீ நல்லா இருக்கிறியா, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேனா அப்படின்னு வாய் விட்டு கேளுங்க, மார்னிங்லேயும் நைட்லேயும். அப்புறம் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். அப்படி அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட சொன்னாலே அந்த குடும்பம் வந்து நல்லா இருக்குது மக்களே. ஏன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம நிறைய பேர் குடும்பங்களில் கணவனுக்கு தான் ஒரு பிடி அதிகமாக மரியாதை செலுத்துகிறாங்க. எவ்வளோ பெரிய ஒய்ஃப் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு சில குடும்பங்களில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஒரு 10% வேறு மாதிரி இருக்கலாம் மக்களே. 10% வந்து ஒய்ஃப் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு சொல்ல வரேன். ஸோ தயவுசெய்து அதில் ஆர்கியூமெண்ட் பண்ண வேணாம். பட் எவ்ரிடே நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஓப்பன் கான்வர்சேஷன் வச்சு, இன்றைக்கி நேற்றை விட நம்ம இன்னும் எப்படி பண்ணலாம், அப்புறம் மனைவி கிட்ட இன்றைக்கி நான் உன்னை ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா ஐம் சாரி, நீ ஏதாவது என்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி நான் சொல்லியிருந்தாலோ செய்திருந்தாலோ சாரி அப்படின்னு மனதார பேசிட்டு, அதை இனிமேல் கடவுள் நமக்கு நல்ல வழியில் போகிறதுக்கு, உன்னை ஹர்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கடவுள் எனக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கட்டும் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்தே மனதார வேண்டிக்கோங்க. அன்னைய தினத்துக்கு கடவுளுக்கு